வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவது நான் மோனிஷா சிவமுருகன். தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவில் உள்ள ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாப்ட் நிறுவன அலுவலகங்களுக்கு சென்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஒத்துழைப்புக்கான பல்வேறு வாய்ப்புகள் குறித்து நிறுவன அதிகாரிகளுடன் ஆலோசனை. தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்களை அமைக்கிறது கூகுள் நிறுவனம். அமெரிக்காவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. சமக்ர சிக்ஷா நிதியையும் புதிய கல்விக் கொள்கையையும் தொடர்புபடுத்தக்கூடாது. மத்திய அரசு நிதி வழங்க நிபந்தனை விதிப்பது தவறு என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. பிஎம்சிங்கிறது தனி திட்டம், சமகர சிக்ஷாங்கிறது தனி. சமகர சிக்ஷாவுக்கு ஒதுங்க வேண்டிய நிதியை பிஎம்சியை கணக்கு சொல்லி நீங்கள் நிறுத்துறது மிக மிக அது வேதனைக்குரியது. நீங்கள் அதுக்கான நிதியை நீங்கள் வழங்க வேண்டும் என்று தான் சொன்னோமே தவிர அதுக்கான லெட்டர்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. பட் அவர் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க ஒத்துக்கிட்டாங்களே அப்படிங்க. நாங்கள் ஒத்துக்கிட்டோம் என்று சொன்னால் நாங்கள் சொன்னது போல எங்களுடைய கருத்துக்கள் என்று வரும்போது எண்ணிப்பை எங்களை என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறோம். SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு. ஒரு சமூகத்தின் பெயரை பயன்படுத்தி அவதூறாக பாடல் பாடிய புகாரில் பட்டாபிராம் காவல் நிலையத்தில் நடவடிக்கை. சென்னை நாகர்கோயில் இடையே புதிய வந்தே பாரத் ரயில் சேவை இன்று தொடக்கம். மதுரை பெங்களூரு வந்தே பாரத் ரயில் சேவையையும் பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். ரேஷனில் ஆகஸ்ட் மாதத்துக்கான துவரம்பருப்பு மற்றும் பாமாயிலை செப்டம்பர் 5ஆம் தேதி வரை பயனாளர்கள் பெற்றுக் கொள்ளலாம். உணவுப் பொருள் வழங்கல் துறை இயக்குநர் அறிவிப்பு. சென்னை தீவுத்திடல் பகுதியில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்துக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரம். போட்டி நடக்கும் இடங்களில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் உறுப்பினர் செயலர் மேகநாதன் ரெட்டி ஆய்வு. திருச்சி கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தடுப்பணை அடித்துச் செல்லப்பட்டது பற்றி விசாரிக்க EPS வலியுறுத்தல். அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வரும் 7ஆம் தேதி திருச்சியில் அதிமுக ஆர்ப்பாட்டம் நடக்கும் என அறிவிப்பு. மலையாள திரைப்பட இயக்குநர் ரஞ்சித் மீது 2வது வழக்கு பதிவு. படவாய்ப்பு கேட்டுச் சென்ற தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக இளைஞர் கூறிய புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை. பாலியல் ரீதியாக ஒத்துழைக்க மறுத்ததால் மலையாள திரையுலகில் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டார் நடிகை பார்வதி. மறைந்த நடிகை ஸ்ரீதேவிக்கும் பாலியல் தொல்லை இருந்ததாக நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியில் நடிகை குட்டி பத்மினி கருத்து. பார்வதியை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். அவங்க போல்டா நின்று பரவாயில்லடா, எனக்கு நீங்க வேஷமே கொடுக்கலாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய நடிப்புக்கு ஏற்ற வேலை எனக்கு கிடைக்கும்னு சொல்லி நின்னாங்க இல்லையா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஷி லாஸ்ட் லாட் ஆஃப் மூவிஸ். அவங்க இந்த 5 வருஷத்துல விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்கள் தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு திரையுலகில் நடக்கும் பாலியல் தொல்லைகள் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கையை வெளியிட வேண்டும். கேரளாவில் ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியாகி சர்ச்சையாகி உள்ள நிலையில் தெலுங்கானா அரசுக்கு நடிகை சமந்தா வலியுறுத்தல். ஆவணி பிரதோஷத்தையொட்டி சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் குவிந்த பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து மலையேறி வருகின்றனர். அண்ணாமலையின் வெளிநாட்டு பயணத்தால் தமிழக அரசியலில் அமைதி நிலை திரும்பியுள்ளது. மதுரையில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பேட்டி. ராணுவத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டர் உதவியுடன் இடம் மாற்றப்பட்ட மற்றொரு ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியது. கேதார்நாத்திலிருந்து செல்லும் போது காற்றின் வேகத்தில் ஆடிய நிலையில் மலைப்பகுதியில் விழுந்து நொறுங்கியது. ஆந்திர மாநிலம் விஜயவாடா அருகே இந்திரகீலாத்கிரி மலையில் பாறை சரிவு. வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த 4 பேர் படுகாயம்.
குற்றாலம் மெயின் அருவி ஐந்தருவியில் நீர்வரத்து சீரானதால் குளிக்க அனுமதி. சிற்றருவி, புலியருவி, பழைய குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல். அமெரிக்காவில் ஆப்பிள், கூகுள் மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனங்களுக்கு நேரில் சென்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். உலக நாடுகளில் உள்ள தொழில் நிறுவனங்களை தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக 17 நாள் பயணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார். சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அவர் பங்கேற்ற நிலையில் 4100 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் 900 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதேபோல் பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள ஆப்பிள், கூகுள் மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனங்களின் அலுவலகங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று பார்வையிட்டார். இது தொடர்பான புகைப்படங்களை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள ஸ்டாலின், தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவது பற்றி அந்த நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் பேசியதாக தெரிவித்துள்ளார். ஆசியாவின் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளில் தமிழ்நாடு முன்னிலையில் திகழும் வகையில் பல்வேறு வாய்ப்புகளையும் மற்றும் வணிக ஒப்பந்தங்களையும் வலுப்படுத்தும் முடிவுடன் அரசு செயல்பட்டு வருவதாக மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்கள் அமைப்பது தொடர்பாக கூகுள் நிறுவனத்துடன் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடன் இணைந்து இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் இதன் மூலம் 20 லட்சம் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறனை வளர்க்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் நமது இளைஞர்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பதிவிட்டுள்ள டி.ஆர்.பி. ராஜா, இன்றும் பல்வேறு முக்கிய சந்திப்புகள் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, தடை செய்யப்பட்ட ஹிஸ்புல் தஹ்ரீர் என்ற இயக்கத்திற்கு இளைஞர்களை சேர்க்க முயன்றதாக புகார் எழுந்திருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட அசீஸ் அகமது என்ற நபர் பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். பெங்களூருவிலிருந்து வெளிநாட்டிற்கு தப்ப முயன்றபோது குற்றவாளி அசீஸ் அகமது கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். சென்னையில் அலுவலகம் அமைத்து தடை செய்யப்பட்ட ஹிஸ்புல் தஹ்ரீர் அமைப்பிற்கு ஆள் சேர்த்த குற்றச்சாட்டில் தற்போது குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆள் சேர்த்த குற்றச்சாட்டில் 6 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அசீஸ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். வணக்கம் கோகுல், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்ட அமைப்பான ஹிஸ்புல் தாயிர் என்ற அமைப்போடு ஒரு முக்கிய குற்றவாளி பெங்களூரில் வைத்து என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். அஜீஸ் அகமது என்ற ஒரு முக்கிய குற்றவாளி பெங்களூரில் இருக்கக்கூடிய விமான நிலையத்திலிருந்து வெளிநாடு செல்ல முயன்ற போது என்ஐஏ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே என்ஐஏ அதிகாரிகள் இந்த வழக்கு குறித்து விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே மத்திய குற்றப்பிரிவு போலீசார் உபா சட்டத்தின் கீழ் 6 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்தார்கள். இந்த வழக்கு பின்னர் என்ஐஏக்கு மாற்றப்பட்ட நிலையில் என்ஐஏ இது குறித்து தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் சோதனைகள் எல்லாம் மேற்கொண்டார்கள். குறிப்பாக இந்த தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு ஆட்கள் சேர்க்கும் விதமாகவும் இவர்களுடைய கொள்கைகளை பல்வேறு நபர்களுக்கு பரப்பும் விதமாக யூடியூப்பில் மூலமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக ஏற்கனவே 6 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில் இந்த முக்கிய குற்றவாளியின் அஜீஸ் அகமதை பெங்களூரில் வைத்து என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். இவரும் ஒரு முக்கியமான நபராக இருந்து இவருடைய கொள்கைகளை விளக்கும் விதமாக பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆட்கள் சேர்க்கும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக என்ஐஏ அதிகாரிகளால் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கைது செய்யப்பட்ட அஜீஸ் அகமதிடம் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வராங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.